ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாசி மாதத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன், சொல்லி தானே ஆகணும். அப்போ தானே நீங்கள் அதை செஞ்சு அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. யார் பேச்சுக்கும் போகக்கூடாது, வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. நான் இப்படியே பயமுத்துறீங்க, ஒன்றும் பயமுத்தலை. அமைதியாக இருங்க, அதிகமாக பேசாமல் இருங்க, அவ்வளோதான். அதுக்கு தானே இப்படி சொல்கிறேன். அப்போது எந்த பிரச்சனையும் வராது. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க, எழுதி கொடுத்து வாங்குங்க, கொடுக்கும்போது எழுதி கொடுங்க. இப்படி தான் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு பயணங்களில் வண்டியில் போகும்போது, ஏறும்போது, இறங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சிறு சிறு காயங்கள், அடிபடுறது இப்படி தான் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வண்டி வந்து நின்ன பிறகு பொறுமையாக ஏறணும், இறங்கும்போதும் பொறுமையாக இறங்கணும். அது சொந்த வண்டியில் போனாலும் சரி, அடுத்தவங்க வண்டியில் போனாலும் சரி, இல்லை பப்ளிக் வண்டியில் போனாலும் சரி, பஸ்ஸோ ட்ரெயினோ எதுவாக இருந்தாலுமே கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியில் உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பெரிய பெரிய மனஸ்தாபங்கள் இல்லை, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள். ஒன்று சொல்லியிருப்பீங்க, அது செய்ய முடியாமல் போகும். அப்போது அதுக்கு என்ன ஆகணும், சாரி சொல்லிடணும், அவ்வளோதான். கணவன் மனைக்குள்ளே சாரி சொல்லணுமா, சொல்லி தான் ஆகணும். அப்போ தானே அவங்க உன் தப்பை நீ உணர்ந்துட்ட அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக ரிலீவ் ஆகி தானே ஆகும். அதனால் என்ன தப்பு இருக்குது, சொல்லிடுங்க. இப்போல்லாம் வந்து யாராக இருந்தாலுமே நம்ம செஞ்சு தப்பு நான் உணர்ந்துட்டாலே போதும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமாக தந்தை வழி உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அது சொத்து பிரச்சனையாக கூட இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தந்தையோட பிறந்தவங்களுடைய வகையில் கூட இருக்கலாம். அப்போ கவனமாக இருக்கணும், வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும், வாய் வார்த்தை விடக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மூக்க நுழைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முந்திரி கொட்டை மாதிரி வராம்ப அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுலேயும் நீங்கள் சட்டுன்னு பேசிடக்கூடாது, சட்டுன்னு ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லார் மாதிரியும் அவங்களுக்கும் வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இடம் வாங்கி போடணும், நகை நட்டு வாங்கணும். நகை நட்டு வாங்குறதுலாம் இப்போ கிட்ட போக முடியாது. இருந்தாலும் வியாபாரம் ஆகிட்டு தானே இருக்குது, வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாமே ஒரு ஆசைகள் வரும். அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாசி மாதத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தால் போதும். அப்புறமா ஈடுபடுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ வேண்டாம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தில் தானே சொல்லுவேன், அது மாதிரி நடந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரே சொல்லு, ஒரே குறிக்கோள், அப்படி தான் இருக்கணும். வளவள கொலவை இருக்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, இப்படி தான் வரணும். பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு துளசியில் போய் அர்ச்சனை பண்ணுங்க, மனமுருக வேண்டுங்க, அவரை அழகுபடுத்தி பாருங்கள். அவர் அலங்கார பிரியர் தானே, அதனால் அவர் உங்களால் முடிஞ்ச வசதிக்கு இருந்தால் அவருக்கு வஸ்திரம் சாத்தலாம். அந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விலை மதிப்புடையவே இருக்குது, விலை குறைவான விஷயங்கள்லேயும் இருக்குது. அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணாலே போதும். உங்கள் ராசி அதிபதி பெருமானுடைய புதனுடைய அதிதேவதையாக இருக்கிற அந்த பெருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிடும். பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் சிவபெருமானையும் வணங்கணும். ஏற்கனவே சிவபெருமானுக்குரிய மாதம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் சிவபெருமானை வணங்கணும். அவரை சனிக்கிழமையில் வணங்கலாம். அவரை நினைத்து தியானம் பண்ணலாம். உடலை வருத்தி செய்ய வேண்டும். சிவ வழிபாடு செய்கிறவங்க உடலை வருத்தி அந்த வழிபாடு செய்யணும். அப்போ தான் பலன்கள் கிடைக்கிறது இல்லாமல் நற்பலன்கள் கிடைக்கும். அதுதானே விரும்புவோம் நம்ம. அப்போது தான தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது அனாதை குழந்தைங்களுக்கு அன்பாக அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சுட்டு வரலாம். அடிக்கடி போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வசதிக்கேற்ப போயிட்டு வரலாம், அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் மூளை வளர்ச்சி கொண்டவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ணால் இன்னும் விசேஷம். அதுவும் உங்கள் ராசிக்காரங்க மென்டலி டிஸார்டர் ஆனவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆவீங்க. இது இல்லாமல்
இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. அப்போது இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? இந்த சாமியை கும்பிடணும், அந்த சாமியை கும்பிடணும். அப்போது அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பிளான் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸி தானே. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிளான் பண்ணுறது, பிளான் போடுறது எல்லாமே யூ ஆர் ஏ குட் பிளானர் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் பண்ணி அந்த கோயில் போயிட்டு வந்துட்டீங்கனாலே நடக்காத விஷயம் நடந்துடும். ரொம்ப நடந்துடும், நிறைய விஷயம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகோதர வகையில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதே நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அவங்களுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும். உதவி கேட்டாங்கன்னா அப்புறம் பார்க்கலான்னு சொல்லணும். நான் கண்டிப்பாக செய்வேன், ஆனால் இப்போ முடியல, இப்படி பணிவாக சொல்லணும், கனிவாக சொல்லணும். அவங்க கோபப்படாமல் சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். இது மாதிரிலாம் பெயிண்ட் வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல நல்ல பலன் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னுக்கு நிற்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நிச்சயதார்த்தம் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அது பண்ணாலே அரை கல்யாணம் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நடந்துடும். நிறைய சுப விசேஷங்கள் போயிட்டு வருவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே நீங்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட மாட்டீங்க, எதையும் தோல்வி கண்டு தோல மாட்டீங்க. ஒன்று போனால் ஒன்று வரும் வாழ்க்கையில். உங்களுக்கு எப்பயுமே இரட்டை வாழ்க்கைன்னு தான் சொல்லப்படுது. அது எப்படின்னாக்கா, ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும், ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும். இப்படி தான் மாறி மாறி தான் வாழ்க்கை வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை அப்படி தான். அது பர்டிகுலராக உங்கள் ராசிக்குன்னு பார்க்கும்போது அது அப்படியே அமையும். அது நீங்கள் கவனமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் உங்களை. இதுதான் லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான். பா முதல்ல அப்படி இருந்தாப்பா, அப்படி இருந்தாப்பா இவ, இப்போ பாரு சுத்தமாக மாறிட்டா, என்னன்னே தெரில, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரில, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி இந்த தெய்வ வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாத கிரக நிலையில் பார்க்கும்போது கிடைத்து சுகம் அடைந்து கொஞ்சம் சறுக்கு ஏற்பட்டு திருப்பி மீண்டும் அது நல்லபடியாக முடியும். அப்போது நல்ல விஷயம் தானே. ஒன்றுமே கிடைக்காமையே இருக்க போகிறதில்ல, கிடச்சிக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை. ரெண்டுமே மாறி மாறி நடக்க போகுது. அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன் விளக்கமாக. இப்போ இதெல்லாமே நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாத பலன் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்க போகுது. முன் உதாரணமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதனால் எதை இதில் ஈடுபடணும், எதில் ஈடுபடக்கூடாது, எதை நடத்தணும், எதை நடத்தக்கூடாது, இப்படி மாதிரி தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் நடந்துட்டு வரணும். இப்படி நடந்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை மிஞ்ச யார் இருக்கா சொல்லுங்கள்? உங்களுக்கு நீங்கள் தான். உங்களுக்கு நிகர் நீங்களே. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். அப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை எது வந்தாலுமே அது நல்ல விஷயமாக மாற்றிட்டு நடந்துட்டு போங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு
இந்த மாசி மாதத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். மாசி மாதத்தில் என்ன உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் கவனமாக கேட்கணும் இல்லையா? அங்கங்கே கவனத்தை திசை திருப்பாதீங்க. ஒரே கவனமாக இருங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது. ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே வரலையே, எல்லாம் தள்ளி போகுதே, அந்த விஷயமே வேண்டாம். உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நம்மளுக்கு வரும், நல்லதே நடக்கும். அப்படி தான் நினைக்கணும். இப்படி வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் கிரகநிலை வச்சு பார்க்கும்பொழுது செலவுகள் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும். தேவையான பொருளும் வாங்குவீங்க, தேவையில்லாத பொருளும் வாங்குவீங்க. இதனாலேயே வீட்டில் உங்களுக்கும் ஆனந்தா மனைவிக்கும், பெண்ணாந்தா கணவனுக்குமே பிரச்சனை வந்துடும். தேவையில்லாமல் வாங்குகிற, வீண் செலவு பண்ணுற, இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் ராசியோடைய பலன் இந்த மாதிரி இப்போ நடக்கிற கோச்சார் பலன் இப்படி தானே இருக்குது. இருந்தாலும் அந்த செலவை சுப செலவை மாற்றிக்கலாம் தானே. தேவையானதை வீட்டுக்கு தேவையானது வாங்குங்க. வண்டி வேணும்னா, பழைய வண்டி வச்சுருந்தா புது வண்டி வாங்கிக்கோங்க. இடம் சீப்பாக கிடச்சுன்னா இடத்த வாங்கி போடுங்க. சுபகாரிய நிகழ்ச்சி எதாவது நடத்தணும்னா நடத்துங்க. நீங்கள் நடத்தினாலே உங்களுக்கு அன்பளிப்பு வரதானே செய்யும். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரதானே செய்யும். அது மாதிரிலாம் பண்ணுங்கள். செலவு பண்ணாலும் வருமானம் வரணும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது இடம் வாங்கி போட்டாலும் நாளைக்கு விற்கும்போது வருமானம் வரதானே செய்யும். அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எழுதி கொடுத்து தான் வாங்கணும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடிஞ்சே நான் செய்கிறேன், அவ்வளோதான் விஷயம். இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். பெருசாக வராது, பயப்பட வேணாம். நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, கோபம் வர, நீங்கள் அந்த இடத்த விட்டாக்கணும், போயிடணும். இல்லைன்னா பேசாமல் இருந்துடணும். இந்த இடத்துல எதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று பேசாமல் இருக்கணும், இல்லைனா இடத்த விட்டு போயிடணும் மாற்றி. இதுதான் சண்டையை நிறுத்துகிற வழி. சின்ன விஷயந்தான் பெருசாகும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருப்பீங்க. அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டையை அவங்களே வழியை பெருசாக்கிக்குவாங்க. இதில் மூணாவது மனுஷன் வந்து மூக்கம் நுழைச்சாங்கன்னு வச்சுங்க, இன்னும் பெருசாகிடும் சண்டை. ஒருத்தர் பிரிகிற நிலைமை கூட போயிடும். அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க. அது வரப்போகுது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் கூட பழகிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களோடலாம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். பண விஷயத்தில் வரலாம், உள்ள விஷயத்தில் வரலாம். உதவி கேட்டிருப்பாங்க, கிடைக்காம போகும், அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் தள்ளி போயிட்டே இருக்கணும். எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. அதில் கவனம் இல்லாமல் கழுத்தாமல் இருக்கணும். அவ்வளோதான். கண்டுக்காமல் போயிடுங்க, அவ்வளோதான். தப்பாக நினச்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். நல்ல நேரம் வரும்போது நம்ம அதை பேசி சரி செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கும் பயணத்தில் போகும்போது சிறு சிறு அடிகள், விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். அப்போ தான் தெரிஞ்சிடும் என்ன நடக்குது, ஏது நடக்குது. ஆரம்பத்திலே கவனிச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஒன்று செடியாக இருக்கும்போது கிள்ளி போட்டோம்னாலே முடிஞ்சது. அந்த இடத்துல மரம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கிள்ளி போட்டுடணும். இல்லைன்னா மரம் ஆயிடுச்சுன்னா
அது வெட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மாதிரி தான் ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்கணும். அடுத்ததாக கடகராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா, இந்த மாசி மாதத்தில் ஃபுல்லாக தியானம், மௌனமாக இருக்கணும், தியானத்தில் இருக்கணும், அவ்வளோதான். எந்த தெய்வத்தை ஒன்றும் பிடிச்சிங்க. பெரும்பாலும் சிவபெருமான் பிடிச்சா ரொம்ப விசேஷம். அவர் வணங்கி வழிபடலாம். சிவராத்திரி விரதம், மகா சிவராத்திரி வருது இந்த மாசி மாதத்தில். கண்டிப்பாக கடகராசிக்காரங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஏன்னா மனக்குழப்பங்களில் இருப்பீங்க, சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இதெல்லாமே அந்த விரதம் இருந்து வந்தீங்கன்னா அந்த இறை சக்தியால் நல்ல முடிவு எடுத்து நல்ல பாதை தென்பட்டு அது மூலிமா பயணம் போய் நல்லா வந்துடுவீங்க. அடுத்ததாக மாசி மாதத்தில் பார்த்திங்கனாக்கா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். அது மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், அப்புறம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போலாம் குளிர்காலம் தானே, போர்வை வாங்கி கொடுக்கலாம், ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கலாம் ஏழை ஏழைங்களுக்கு. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். காலணிகள் வாங்கி கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களும் யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கணும், நீங்கள் தான தர்மம் பண்ணுற போதும் யூஸ்ஃபுல்லான பொருளை வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பெரிய உதவிகள், வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே நிற்கும், கைக்கு வராமல் நிற்கும். ஆனால் முடிவில் வந்துடும். மாசி மாதம் முடிவில், அதாவது இப்படி எடுத்துக்கலாம். மகா சிவராத்திரி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். வர வேண்டியது வந்துடும், கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும், செய்ய வேண்டியது செஞ்சிடலாம், போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இப்படி தான் நடக்க போகுது. அப்போது பாதி நாள் அந்த மாசி மாதம் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள்லேயே நடந்துட போகுது. இறை வழிபாடு பண்ணும்போது சிவசக்தி சென்று போய் சேர்த்த வழிபாடு முக்கியமாக பண்ணிட்டு வரணும். அல்லது திங்கட்கிழமை சிவன் வழிபாடும், வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். தானதனம் பார்க்கும்பொழுது திருநங்கை இருக்காங்கள்ல, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். நல்லா படிச்சிருந்தாங்கன்னா வேலை வாங்கி கொடுக்கலாம், உத்தியோகம் வாங்கி கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வகையில் எதில் வகையில் உதவலாம். ஒரு கடை வச்சு கொடுக்கறதுக்கு உண்டான லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க மூலிமா சொல்லி அவங்களுக்கு ஏற்ற அதெல்லாம் கிடைக்காம தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சாது. அப்போ அவங்களுக்கு அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. நீங்கள் தேடி போய் பண்ணணும், அதான் விஷயம். அடுத்ததாக இந்த மாசி மாதத்தில் தான் உங்களுக்கு நிறைய பயணங்கள் வரப்போகுது. அந்த பயணங்களில் எது யூஸ்ஃபுல்லான பயணம், எது யூஸ்லெஸ் பயணம்னு உங்களுக்கு நீங்களே தீர்மானம் பண்ணி உபயோகமாக இருக்கிற பயணத்தை மட்டும் நீங்கள் போயிட்டு வரணும். இது மற்றதை தள்ளி போட்டுடணும், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடணும். இது மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாசி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது, நடக்க வேண்டியது எல்லாமே உங்கள் வாயிலுக்கு அது முன்னாடி நின்று, அதுக்கப்புறம் இந்த முடிவில் மாசி மாத முடிவில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும்.